மக்களே பாருங்க, பல்லு விளக்க போகிறேன் இப்போ காலையிலே. அது வந்து வேப்பங்குச்சி தான். என்ன தான் நம்ம பேஸ்ட்டும் ப்ரெஷ்ஷும் கடையில் வாங்கி பல்லு விளக்கினாலும் அதுவும் அழுக்கு போகாது. ஆனால் அது நிஜமாக தான் சொல்லுவேன். இதுவே நீங்கள் இயற்கையாக இந்த வேப்பங்குச்சியை எடுத்து பல் விளக்கி பாருங்கள், அழுக்குலாம் சூப்பராக போகும். நம்பலையா? என்ன ஆயா? இல்லை, இப்போ ப்ரெஷ்ஷால் பல்லு விளக்குறாங்களா, ப்ரெஷ்ஷால் அதால பல்லு விளக்குனா அழுக்கு போகுமா, இல்லை இந்த வேப்பங்குச்சியால பல்லு விளக்குனா அழுக்கு போகுமா? வேப்பங்குச்சியாலே போட்டு வச்சுனாதான் அந்த அழுக்குலாம் வரும். ஆமாம், இது பாருங்க ப்ரெஷ். ஏன்னா அந்த பிச்சங்கித்தான் எல்லாம் சேர்த்து கொண்டாந்துடும். சும்மா அந்த போட்டு தீர்த்துனாக்கா அது அழுக்கு சரியா போகாது. ஆமா, ஏன்னா எல்லாம் வேப்பங்குச்சி இப்பதான் எல்லாம் பிரிச்சு போட்டு வளர்க்குறாங்க. அதுக்கு முன்ன மாட்டு சாணி ராட்டி பொறிக்காந்து சாம்பல் அடுப்பு எடுப்புறோம் இல்ல, அதில் போட்டு அந்த சாம்பலை போட்டு தான் எல்லாம் பல்லு வளர்க்குவாங்க. எதுக்கு முன்ன? அந்த காலத்தில் அப்போ ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்ன. இப்போ எல்லாம் பல்பொடி தான், இந்த மாதிரி வேப்பங்குச்சி தான் போட்டு வளர்க்குவாங்க. நல்லா கல்லால் நசுக்கி விட்டுதா அப்படியே பஞ்சு மாரி இருக்கும். அதெல்லாம் போட்டு தீர்த்தனோம்னா அந்த அழுக்கு எல்லாம் வந்துடும். நீ என்ன பண்ணுறப்ப? நான் என்ன பண்ணுறேன், அந்த பல்பொடி தான் வாங்கி நசுக்கி போட்டு தீர்த்துறேன். 2-3 பல்லு, அதான் 5-6 பல்லு ஊந்துக்குச்சு. 2-3 பல்லு ஆடுது. பார்த்தீங்களா? ஆயாவுக்கு பல்லு எப்படி இருக்குது? ஆனால் ஆயாவே வந்து இந்தமாதிரி வேப்பங்குச்சியால் தான் பல்லு வளர்க்குறாங்க. ஏன்னா அப்போ தான் அழுக்கு போகுது. ஆமாம், அது இல்லாமல் ஆயிரம் காசு இல்லை ப்ரெஷ்ஷு வாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? ப்ரெஷ்ஷு வாங்க காசு இருந்தால் தான் ப்ரெஷ்ஷாக பல்லு வளர்க்க முடியும். பேஸ்ட்டு வாங்க காசு இல்லை, அப்புறம் இதில் எங்கேருந்து ப்ரெஷ் வாங்குது? அதனால தான் இந்த வேப்பங்குச்சி. அதான் மண்ணு இருந்தாலும் மணல் இருக்குல்ல, அதை கூட அள்ளி போட்டு பல்லு தீர்த்துவோம், அங்கே வளர்க்குவோம். மணல் மணல் போட்டு எப்படியா? இந்த மாதிரி மணலாம் இருக்கு பாரு, அதை அள்ளி போட்டுக்கிட்டு நல்லா பல்லு நிறைய இருக்கிறவங்களுக்கு போட்டு தீர்த்தனோம்னா அந்த அழுக்கெல்லாம் எல்லாம் வந்துடும். என்ன மரத்துல செம்ம காய் காய்ச்சிருக்கு பாருக்கு. எல்லாம் நாத்திரங்காய் காய்ச்சிருக்கு. கிடாரங்காய் இல்லை, அது நாத்திரங்காய். நாத்திரங்காய் தான் பெரிய பெரிய காயா இருக்கும். பார்த்தீங்களா? எம்மா காய் கொலை கொலையா தந்து பாரு. கொலைகளையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுற்றி வா. கொள்ளைக்காரன் எங்க இருக்கான்? கூட்டத்தில் இருக்கான், கண்டுபிடி. எந்த கூட்டத்தில்? எந்த கூட்டத்திலயே இருக்கான், கும்பல்ல. கோயில் கூட்டத்திலயா இல்லை திருவிழா கூட்டத்தில்? எம்மா காய் அதுக்கு இந்த கல்லெல்லாம் கீழே தயந்து இருந்தது தம்பி. இங்க பாரு, கீழே தயந்து இருந்தது. கல்லை விட்டு கொடுத்து அதை நான் தான் தூக்கி உயர வச்சேன். உயரமா போட்டு வந்தேன். அப்பா மேலே இருக்குன்னு மரம் இப்போ கொஞ்சம் உயரமா இல்லை. எட்டி எட்டி ஆடு கடிச்சு இந்த தடையெல்லாம் ஆடு கடிச்சிட்டு செம்ம காய் காய்ச்சிருக்கு. என்னதான் செய்யறதுன்னு தெரியல. ஆட்டு வண்டி வித்துடலாம். விற்கிறதுல நில்லு, விற்கிறதுல நில்லு. இன்னொரு கவர் நல்லா கொஞ்சம் உயரமா இருந்தா